श्रीमान वेंकटनाथार्य कवितार्किककेसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि रामानुजदया पात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्ततितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वगुलाभिरामं श्रीमद्ददङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च मगदाह्वयभट्टनाद श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् अविदितविषयान्तरचडारे उपनिषदाम् उपगानमात्रभोगः अपि च गुणवशात् तदेकशेषी मधुरकविर्हृदये ममाविरस्तु வேறொன்றும் நானறியேன் வேதம் தமிழ் செய்த மாறன் சடகோபன் வன்குருகூர் ஏறு எங்கள் வாழ்வாமென்றேத்தும் மதுரகவியார் எம்மை ஆழ்வார் அவரே அரண். மதுரகவியாழ்வார் திருநக்ஷத்திரம் சித்திரை மாதம், சித்திரை நட்சத்திரம், ஈஸ்வர வருஷம். அவர் சாமவேதம் அத்தியனம் பண்ணும் பூர்வசிகை உடைய பிராமண குலத்தில் அவதரித்தவர். மதுரகவியாழ்வார் குமுதர் என்கிற கணாதிபர் அவருடைய அம்சம் அப்படின்னு ஆச்சாரிய பரம்பரையில் சொல்கிறது. இந்த கணாதிபர் ஆர் குமுதர் என்பவர் விஸ்வக்சேனருடைய ஒன் ஆஃப் த சர்வன்ட்ஸ், அவருடைய ஆர்மியில் இருக்கிறவர். ஸோ விஸ்வக்சேனர் நம்மாழ்வாராக அவதாரம் பண்ண போது குமுதரும் மதுரகவியாழ்வாராய் அவதாரம் பண்ணதாக சரித்திரம். அவதார ஸ்தலம் மதுரகவியாழ்வாரது திருக்கோளூர் என்ற திவ்ய தேசம் ஆழ்வார் திருநகரிக்கு அருகில் உள்ளது. கண்ணினும் சிறுத்தாம்பு 11 பாசுரங்கள் அருளி செய்திருக்கிறார் ஆழ்வார். இந்த மற்ற ஆழ்வார்கள் விஷயத்தில் ஏற்கனவே நம்ம சொன்னோம், நித்திய சூரிகள் அவர்களிடம் எம்பெருமான் அனுப்பிரவேசம் செய்து மயர்வர மதிநலம் அருளி ஆழ்வாராக்கி அருளிச் செயல்களை வெளியிட்டான் என்று கூறுகிறது. ஆனால் நம்மாழ்வார் அப்படி கிடையாது. நம்மாழ்வார் தமிழ் வேதம் அருளவே தோன்றியவர். அவருடைய சரித்திரம்னு ஒன்றுமே கிடையாது. பிறந்தவுடனே அவர் மூச்சு பேச்சு இல்லாமல், உணவு இல்லாமல், நேர புளிய மரத்து கீழே போய் தியானத்தில் இருந்து தோன்றியது முதல் வேறு காரியமே இல்லாமல் பாசுரங்களை வெளியிட அந்த ஒரு தருணம், அந்த ஒரு வாய்ப்பு அது வந்தபோது திருவாய் மலர்ந்தருளியது. அதிலிருந்து பாசுரங்கள் மட்டும்தான் வந்தது. அப்படி அளவற்ற வேதங்களை இனிய தமிழால் ஆக்கிய 1000 பாசுரங்களினால் அருளிச் செய்வதற்காகவே வந்துதித்த நம்மாழ்வாரை தமது இதய தாமரைக்குள் தியானித்து அப்படி பண்ண ஸ்ரீ மதுரகவியோடைய ஞானம், பக்தி, வைராக்கியம், அந்த குணங்களை சகல ஆத்மாக்களுக்கும் அது உஜ்ஜீவிக்கணும் அப்படின்னு எம்பெருமானார் ஆசைப்பட்டாராம். அதுதான் எய்தற்கரிய மறைகளை 1000 இன்தமிழால் செய்தற்கு உலகில் வரும் ஷடகோபனை சிந்தையுள்ளே பெய்தற்கிசையும் பெரியவர் சீரை உயிர்களெல்லாம் உய்தற்கு உதவும் ராமானுஷன் எம் ஒரு துணையே அப்படின்னு ராமானுஜன் நூற்றந்தாதில் 16வது பாசுரத்தில் இந்த மதுரகவியோடைய குணங்களை சகல ஆத்மாக்களும் உஜ்ஜீவிக்குமாறு உபகரித்து அருளிய எம்பெருமான் தான் நமக்கு உற்ற துணை அப்படிங்கிறார் அமுதனார். பாகவத நிஷ்டையில் இருந்ததால் மதுரகவிகள் பெரியவர். ஆச்சாரிய நிஷ்டை அதுவும். மதுரகவி தோன்ற காட்டும் தொல்வழியே நல்வழிகள் துணிவார்கட்கே என்கிறார் சுவாமி தேசிகன். அதை அப்புறம் அனுபவிக்கலாம். இந்த பாசுரத்தில் அதாவது பெரிதான பரபிரம்மத்தை உள்ளடக்கினவர் நம்மாழ்வார். அதாவது மிகப்பெரியதான பரபிரம்மத்தை தன் உள்ளத்திலே அடக்கினவர் நம்மாழ்வார். ஸோ அப்படி பெரியாய் ஊற்றமுடையாய் பெரியாய்னு இருக்கிற அந்த பெரியவர் பெருமாள், அவரை உள்ளடக்கின நம்மாழ்வார் அவரை விட பெரியவர்.
அந்த பெரியவரான நம்மாழ்வாரையும் உள்ளடக்கின பெரியவர் ஸ்ரீ மதுரகவிகள். அதுதான் இந்த ராமானுஜ நூற்றந்தாதி 16வது பாசுரத்தில் தெரிவிப்பது. இப்படி ஆச்சரியமான மதுரகவி திருநட்சத்திரத்திலிருந்து ராமானுஜர் திருநட்சத்திரம் சித்திரை திருவாதிரை, அதற்கு நடுவில் இல்லை கொஞ்சம் ஓவர்லேப்பாயோ இந்த கண்ணினுன் சிறுத்தாம்பை அனுபவிக்கலாம்னு ஒரு பேராசை. நாய் கங்கையை நக்கித்துனா அந்த கங்கை ஒன்றும் பாழாயிட போகிறதில்ல. ஆனால் நாய்க்கு புண்ணியம், அதற்கு ஒரு ஒரு நற்கதியை அடையும். அந்த ஒரு ரீதியில் நம்ம இதை சேவிக்கலாம். அதாவது அந்தாதி அப்படின்ற ஒரு ஒரு இலக்கணத்தில் இந்த கண்ணினுன் சிறுத்தாம்பும் சரி, ராமானுஜ நூற்றந்தாதும் சரி, பிள்ளை அந்தாதியும் சரி, இந்த மூன்றுமே அந்தாதியில் செய்யப்பட்டது. அந்தாதி யாப்பு வகையில் செய்யுள் வகையில் அமையப்பெற்றது கண்ணினுன் சிறுத்தாம்பு மதுரகவி ஆழ்வார் அருளியது. ராமானுஜ நூற்றந்தாதி திருவரங்கத்தமுதனார் அருளியது. பிள்ளை அந்தாதி தூப்புல் குலமணியான குமார நயனாச்சாரியார் அருளியது. இந்த மூன்றும் அந்தாதி வகை. மூன்றுமே ஆச்சாரியர்களை பற்றி. நம்மாழ்வாரை பற்றி மதுரகவி ஆழ்வார் அருளியது, ராமானுஜரை பற்றி அமுதனார் அருளியது, வேதாந்த தேசிகனை பற்றி அவருடைய சிஷ்யர் குமாரவரதாச்சாரியார். அந்தமும் ஆதியுமாய் கொண்டவர்கள் இவர்கள். ஆச்சாரியர்களையே முடிவு முதல் எல்லாமே அவர்கள்தான். அதனால் மதுரகவி ஆழ்வாரோ நம்மாழ்வாரை நாடி அடைந்தவர். அதனால் இந்த மூவரும் தமிழில் எத்தனையோ இலக்கணங்கள் இருக்க இந்த அந்தாதித்துறையில் தத்தம் ஆச்சாரியர்களை ஏன் வரித்தார் அப்படின்னா, அது ஆரம்பித்து முடித்த உடனே மறுபடியும் அந்த முதல் பாசுரம் சொல்லணும். முதல் பாசுரத்தை சொன்ன உடனே மறுபடியும் 2வது 3வது 4வதுன்னு போகும். ஸோ ஆச்சாரியனுடைய பெருமையை, ஆச்சாரியனுடைய பக்தியை திருப்பி ஆச்சாரிய அனுசந்தானம் பண்ணணுன்றதுனால அது அந்தாதியில் சொன்னா. அப்படின்னா குருப்பர் அந்த வியாக்கியானத்தில் உலகம் படைத்தான் கவியாயின மாறனுக்கு அன்பனாய் அவர் பணி உரைத்தே மதுரகவியான ஆழ்வார் என்கிறார் சுவாமி தேசிகன். அவருடைய மதுரகவி ஹிருதயம் அப்படின்னு ஒரு கிரந்தம் நூல் எழுதியிருக்கிறார் இந்த கண்ணினுன் சிறுத்தாம்பை பற்றி. அது இப்போது கிடையாது. ஆனால் இதை ஸ்ரீ வாத்ஸ்ய அகோபிலாச்சாரியார் தன்னுடைய கிரந்தத்தில் எடுத்து காட்டியிருக்கிறார். உலகம் படைத்தான் கவியாயின மாறனுக்கு அன்பனாய் அவர் பணி உரைத்தே மதுரகவியான ஆழ்வார் அப்படின்னு ஆச்சாரியனை சகலமும் என்பதை தெளிவுபடுத்தும் ஆச்சாரிய நிஷ்டையை நன்கு நிலைநாட்டுவது மதுரகவி ஆழ்வாரின் கண்ணினுன் சிறுத்தாம்பு. தேவு மற்றறியேன் என்று 2 கரத்தையும் உயர்த்தி அகிஞ்சனகா அனன்யகதி அப்படின்னு ஆச்சாரியனே கதி அப்படின்னு உலகோர் அறிய ஓதுகிறார் மதுரகவி ஆழ்வார். ராமானுஜன் எம் இறையவனே என்று அருளினார் திருவரங்கத்தமுதனார். அடைபவர் தீவினை மாற்றி அருள் தரும் தூப்புல் ஐயன் என்று அருளினார் நயனாச்சாரியார். இந்த மூவரும் தம் பாட்டு நாயகர்களாகிய ஆச்சாரியனை நம்மாழ்வார், ராமானுஜன், தூப்புல் குலமணி ஆகியோரிடம் நேரில் சிஷ்யர்களாய் ஆட்பட்டவர்கள் இந்த மூவரும். அதனால் தம் ஆச்சாரியர்களுடைய குணபூர்த்தியை நேரில் கண்டு அனுபவித்தவர்கள். அதனால் கண்டதனால் பயன் பெற்று அவர்களையே இறைவன் என்று கொண்டவர்கள். வேறெந்த வைஷ்ணவ அந்தாதிக்கும் இல்லாத ஏற்றம் இந்த மூன்றத்துக்கும். திருவாய்மொழியின் இறுதியில் கண்ணினுன் சிறுத்தாம்பும், திவ்ய பிரபந்தத்தின் இறுதியில் ராமானுஜ நூற்றந்தாதியும், தேசிக பிரபந்தத்தின் இறுதியில் பிள்ளை அந்தாதியும் ஓதப்படுவதிலிருந்தே இது நம் சம்பிரதாயத்தில் இவற்றிற்குள்ள ஏற்றம் நமக்கு தெளிவாகிறது. அதுவும் 4000 திவ்ய பிரபந்தத்தில் முதல் 1000 முடிஞ்ச உடனே கண்ணினுன் சிறுத்தாம்பு. அதனால் நடுவில் இதை கொண்டு வைத்திருக்கிறார்கள். அது நம அப்படின்னு சொல்கிற மாதிரியாம். பிள்ளையந்தாதி அருள் கண்டு நம் தேசிகன் அருள் பெற்று, பிள்ளையந்தாதி அருள் கொண்டு நம் தேசிகன் அருள் பெற்று, அத்தாலே யதீந்திர பிரியரான அம்முகத்தாலே ஆழ்வார் கிருபைக்கு விஷயராய், அத்தாலே எம்பெருமான் திருவடிகளை பற்றி நாம் உஜ்ஜீவிக்க நமக்கு சுகமான மார்க்கம் கிடைத்தாயிற்று அப்படின்னு பெரிய பரகால சுவாமி தன்னுடைய கண்ணினுன் சிறுத்தாம்பு வியாக்கியானத்தில் அருளியாயிற்று. பெரிய பரகால சுவாமி இன்னொன்று சொல்கிறார், எம்பெருமானுக்கு உகந்தருளிய சாமவேதத்தின் சாரமாய் ஆச்சாரிய ருச்சி அனுபவ
பரிவாகமாய் திருவாய்மொழிதான் 1000 பாட்டாய் விஸ்தாரமாக இருக்கையாலே அதன் சாராம்சங்களை, அந்த திருவாய்மொழியின் சாராம்சங்களை மதுரகவி ஆழ்வார் இந்த 10 பாட்டாலே சுருக்கி அருளினார் என்று கூறுகிறார் பெரிய பரகால சுவாமி. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆச்சரியமான ஒரு அனுபவம் இந்த கண்ணனும் சிறுத்தாம்பில் நமக்கு ஏற்படுகிறது. அதுவும் இன்பத்தில் இறைஞ்சுதலில் இசையும் பேற்றில் இகழாத பல்லுறவில் ராகம் மாற்றில் தற்பற்றில் வினைவிலக்கில் தகவோக்கத்தில் தத்துவத்தை உணர்த்துதலில் தன்மையாக்கில் அன்பர்க்கே அவதரிக்கும் ஆயன் நிற்க அருமறைகள் தமிழ் செய்தான் தாளே கொண்டு துன்பற்ற மதுரகவி தோன்றக் காட்டும் தொல்வழியே நல்வழிகள் துணிவார்கட்கே அப்படிங்கிறார். அதாவது இந்த இடத்துல தொல்வழியே நல்வழிகள் துணிவார்கட்கேன்னு இந்த அதிகார சங்கிரக பாசுரத்தில் சுவாமி வேதாந்த தேசிகன் ஆச்சாரிய பக்தியே வடிவு கொண்டு ஒரு பர்சானிஃபிகேஷன் ஆஃப் ஆச்சாரிய பக்தி, அப்படி உள்ள மதுரகவி ஆழ்வாரின் கண்ணனும் சிறுத்தாம்பு பாடல்களின் உட்பொருளை 10 பதங்களில் சுருக்கி அருளுகிறார். அதாவது இன்பத்தில் அப்படின்னா ஆனந்தம் பெறுவதிலும் இறைஞ்சுதலில் அப்படின்னா சரணமடைவதிலும் இசையும் பேற்றில் அப்படின்னா ஆசைப்படும் புருஷார்த்தத்திலும் அபேட்சிக்கப்படும் கேட்கப்படும் புருஷார்த்தத்திலும் இகழாத பல்லுறவில் அழிவில்லாத பலவித சம்பந்தத்தில் இராகம் மாற்றில் வேறு விஷயங்களில் பற்றொழிவது, வேறு விஷயங்களில் ஆசை இல்லாமல் பண்ணுதல், தன் பற்றில் தானே பற்றுகிறதில், வினை விலக்கில் வினைகளை போக்குவதில், தக ஓக்கத்தில் தயையின் பெருக்கத்தில், தயை அப்படியே பெருகி ஓடி வருது, தகவு ஓக்கத்தில், தத்துவத்தை உணர்த்துதலில் தத்துவ ஞானத்தை தெளிவாக உண்டாக்குவதில், தன்மையாக்கில் தனது சாமியத்தை ஏற்படுத்துதல், தனது சாமியத்தை பெருவிப்பதல், தனக்கு ஈக்குவலாக கொண்டு வருதல், இந்த 10 விஷயங்களிலும் சம்பந்தப்படுபவனாய் அன்பர்க்கே அவதரிக்கும் ஆயன் நிற்க தன்னிடம் பக்தி உள்ளவர்களுக்கென்றே அவதாரம் செய்யும் சுலபனான கோபாலன் கண்ணன் எம்பெருமான் காத்திருக்க அவனை விட்டு அருமறைகள் தமிழ் செய்தான் தாளே கொண்டு அருமறையான 4 வேதங்களையும் தமிழ் பிரபந்தங்களையும் கொண்டு வெளியிட்டருளின நம்மாழ்வாருடைய திருவடிகளையே தாளே கொண்ட அந்த திருவடிகளையே 10 விஷயங்களுக்கு தாம் பற்றி, இந்த மேலே சொன்ன 10 விஷயங்களுக்காக தான் பற்றி மதுரகவி ஆழ்வார் பற்றி துன்பற்ற மதுரகவி தோன்றக் காட்டும் ஒரு தோஷமில்லாமல் விளங்கும் மதுரகவி ஆழ்வாரால் உலகம் அறியும்படி பாசுரங்களால் தெரிவிக்கப்பட்ட தொல்வழியே நல்வழிகள் துணிவார்கட்கே, தொல்வழியே பழமையான மார்க்கமே. இந்த ஆச்சாரிய பக்தி ஆச்சாரியனே கதி என்று சொல்லுதல் புது விஷயம் இல்லை, இது புது பாதை அல்ல, எப்பவுமே இருக்கிறது, அந்த காலத்திலேருந்து அப்படி தான் இருக்குது. அதுவும் சுவாமி உத்தமர் சுவாமி ரொம்ப அழகாக வியாக்கியானத்தில் தெரிவிக்கிறார், அதை பிறகு அனுபவிப்போம். ஸோ தொல்வழியே பழமையான மார்க்கமே துணிவார்கட்கே, அதை விஸ்வசித்து அதை விஸ்வாசம் கொண்டு செல்லுபவர்களுக்கு அவர்களுக்கு நல்வழிகள். என்ன நல்வழிகள்? பக்தி பிரபத்தி என்ற சிறந்த மார்க்கங்களாகும். இந்த ஆச்சாரியனே கதி என்று நம்பிக்கையுடன் மகா விஸ்வாசத்துடன் செல்லுபவர்களுக்கு நல்வழிகள் பக்தி பிரபத்தி என்ற சிறந்த மார்க்கங்களாகும் அப்படின்னு இந்த இன்பத்தில் இறைஞ்சுதலில் இசையும் பேற்றில் இந்த பாசுரத்தை நம்மாழ்வாருடைய பாசுரங்களுடன் ஒப்பிட்டு சுவாமி இந்த கண்ணினும் சிறுத்தாம்பு பாசுரங்களுடைய ஒவ்வொரு பாசுரத்துக்கும் ஒவ்வொரு வேர்டு சொல்லி வேதாந்த தேசிகன் அவ்வளவு ஆச்சரியமாக இதை அனுபவிக்கிறார். அதாவது கண்ணினும் சிறுத்தாம்பின் முதல் பாசுரத்தில் வரும் அன்னிக்கும் அமுதூரும் என்னும் பதங்களில் உள்ள போக்கியத்துவம், அன்னிக்கும் அமுதூரும் அப்படின்ற போக்கியத்துவம் இன்பத்தில் என்ற பதத்தால் வருகிறது. அந்த இன்பத்தில் அப்படின்னும்போது அவ்வளவு இன்பம் அன்னிக்கும், உடனே அவனுடைய பேரை சொன்னாலே வாயில் அமுதூரும். 2ஆம் பதத்தில் இறைஞ்சுதல் அப்படின்னு கேட்பது, சரணமடைந்த விஷயம். மேவினேன் அவன் பொன்னடி மெய்மையே இறைஞ்சுதல். 3வது இசையும் பேற்றில், அதாவது ஆசைப்படும் புருஷார்த்தம்,
அது தேவபிரானுடைய கரிய கோல திருவுரு காண்பன் என்பதான வரிகளாலே மீண்டும் மீண்டும் காணத்தக்கதான தக்க பலனான புருஷார்த்தமாக இருப்பது இசையும் பேற்று. இகழாத பல்லுறவில் பலவிதமான சம்பந்தத்தில் அழிவில்லாத பலவித சம்பந்தம். அன்னையாய் அத்தனாய் என்னை ஆண்டிடும் தன்மையான் சடகோபன் என் நம்பியே, தனது சகலவித பந்துவாய் திருத்தி பணிகொண்டவனாய் விலக்காமல் பலவகை சம்பந்தத்தால் பலவகை உறவினை ஏற்படுத்தி கொடுத்தமையால் இகழாத பல்லுறவில். இராகம் மாற்றில் அப்படின்னா பிற விஷயங்களிலிருந்து நம்மை விலக்குதல், வேறு விஷயங்களில் நம்ம புத்தி போகிறதுங்கிறத விலக்குதல். அது நம்பினேன் பிறர் நன்பொருள் தன்னையும் நம்பினேன் மடவாரையும் முன்னலாம். 5ஆம் பாசுரத்தால் தகாத விஷயங்களிலே பற்று கொண்டிருந்து ஆசை கொண்டிருந்து ஆழ்வாரின் சம்பந்தத்தாலே திருந்த பெற்று ஆச்சாரிய தாஸ்யமாகிற மகா பலம் பெற்று தகாத விஷயங்களில் ஆச்சாரியனால் விருப்பம் ஒழிக்க பெற்று ராகம் மாற்றில் அப்படிங்கிறார் தேசிகன். என்ன ஒரு ஜீனியஸ்னஸ்! இன்று தொட்டும் எழுமையும் எம்பிரான் என்னும் பாசுரத்தாலே தம்மை ஆழ்வார் திருத்தி பணிகொண்டதோடன்றி கால தத்துவம் எண்ணி வரைக்கும் தன்னை கைவிடாமல் தனக்கு வேறு விஷயத்தில் நாட்டம் ஏற்படாமல் தடுத்து என்னை ரட்சித்து தன் விஷயமாய் பற்றுதலை உண்டாக்கியதை தன் பற்றில் அப்படிங்கிற தானே பற்றுகிறதில். தானேன்னா நம்ம போய் சிஷ்யன் போய் ஆச்சாரியனை ஆச்சாரியன் சிஷ்யனை கை தூக்கி விடுறார். அது இன்று தொட்டும் எழுமையும் எம்பிரான், என்னுடைய பிரான் நம்மாழ்வார் கண்டுகொண்டு என்னை காரிமாறப்பிரான் 7ஆம் பாசுரத்தால் தனது செடியாகிய வல்வினைகளை போக்கும்படி செய்து மாறன் திருவருளே என்பதை வினை விலக்கி அப்படிங்கிறார். தக ஓக்கத்தில் தயை பெருகுகிறது. அருள் கொண்டாடும் மடியவர் இன்புற அருளினான் அவ்வருமறையின் பொருள் அருள் கொண்டு 1000 இன்தமிழ் பாடினான். அருள் கண்டீர் தெளியாத மறைநிலைகளை தெளிவிப்பதற்காக சகலமும் அறிவிப்பதற்காக மறையின் பொருளை மிக்க அருள் கொண்டு அருளி செய்தான் சடகோபன். அதனால தகவோக்கத்தில் தத்துவத்தை உணர்த்துதலில் மிக்க வேதியர் வேதத்தின் உட்பொருள் நிற்கப்பாடி என் நெஞ்சுள் நிறுத்தினான். வேதத்தினுடைய ரகசியார்த்தத்தை தமக்கு உபதேசித்து தத்துவ ஞானத்தை ஏற்படுத்தினார். அதுதான் தத்துவத்தை உணர்த்துதலில். பயனன்றாகிலும் பாங்கல்லாராகிலும் செயல் நன்றாக திருத்தி பணிகொள்வான். அதுதான் தன்மையாக்கில். அதாவது தன்னை ஆட்கொண்டு அங்கீகரித்து தத்துவ ஞானத்தை ஏற்படுத்தி ஆழ்வாருக்கு தன்னால் ஏதும் பிரயோஜனம் இல்லை. நம்மளை ஆச்சாரியன் எடுத்துக்கிறதுனால அவருக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இருந்தாலும் நம்மை நன்கு திருத்தி பணிகொண்டமையால் உன் திருவடிகளிலே அன்பு பூண்டொழுக முயல்கின்றேன். அதுதான் தன்மையாக்கில். அன்பர்க்கே அவதரிக்கும். அது அடுத்தது. கண்ணன் இந்த நில உலகில் எழுந்தருளியிருக்க மதுரகவியார் அந்த கண்ணன் பிறக்கும்போதே மதுரகவியார் இருந்திருக்கார். கண்ணனை பற்றாமல் அன்பர்க்கே அவதரிக்கும் மாயன், அன்பர்க்கே அவதரிக்கும் ஆயன் நிற்க அருமறைகள் தமிழ் செய்தவரான நம்மாழ்வாரின் தாளினையே துணையாக கொண்டு மதுரகவிகள் ஆச்சாரியனை பற்றுதல் என்பதான தொல்வழி, தொன்மையான பழைய வழி, நல்வழி என்பதாக இந்த பாசுரத்தில் அருளியுள்ளார். கண்ணனும் சிறுத்தாம்பின் 10 பாடல்களின் உட்பொருளை 10 பதங்களில் கூறுவது தூப்புல் பிள்ளைக்குத்தான் வரும், அவர் ஒருவருக்கே கைவரும். அதாவது இவ்வளவு அழகான நம் ஆச்சாரியரான நம்மாழ்வாருடைய திருவாய்மொழியில் 10 கூறிய ஆனந்த ரூபமான பகவானுடைய அனுபவமும் அவனை சரணடைதல் என்பதும் அவனையே புருஷார்த்தமாக கொள்வதும் பேராக கொள்வதும் அவனோடு பலவிதமான சம்பந்தத்தை கொள்ளுதலும் விலக்கத்தக்கவைகளை விலக்குதலும் அவன் மீது மாளாத காதல் கொண்டு ஒழுகலும் அவனை அடைந்தால் அவனால் பாபங்கள் ஒழிக்கப் பெறுதலும் அவனால் என்றும் ஆதரிக்கப்படுதலும் அவனால் தெளிவு பெறுவதும் அவன் தன்னை போலாக்கப் பெறுதலும் இப்படி பல படிகளை நம்மாழ்வார் கூறியதை மதுரகவியார் கண்ணினும் சிறுத்தாம்பில் ஆச்சாரியனை பற்றி 10 பாசுரங்களில் அருளியதை நம் துப்புல் குலத்தரசர் 10 பதங்களில் எடுத்து கூறினார். இவ்வளவு ஆச்சரியமான மதுரகவியாழ்வார் அனுபவம் சுவாமி தேசிகன் வியாக்கியானத்தினாலும் அதை அப்படியே உத்தமூர் சுவாமி எழுதியிருப்பதையும் அடியேன் முடிந்த அளவு யதாசக்தி தெரிவிக்கிறேன். அடியேன் கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. தன்யோஸ்மி.